மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனார் நினைவுத்தூண் திறப்பு விழா நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் மார்பளவு சிலை திறப்பு நிகழ்ச்சியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கவிஞர் அவர்களுடைய மார்பளவு வெண்கல சிலையானது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான அனுமதியுடன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய மகன் வழி பேரன் திரு பழனியப்பன் அவர்களை நன்றி நல்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாமக்கல் கவிஞர் இல்லத்தினரது நன்றி கலந்த வணக்கங்கள். ஐயா, கடந்த மார்ச் மாதம் நாமக்கல் கவிஞர் அரசு பெண்கள் கலை கல்லூரி விழாவிற்கு வருகை தந்திருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவிடம் நாமக்கல் கவிஞர் இல்லத்தின் சார்பாகவும் நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை சார்பாகவும் வைக்கப்பட்ட ஒரு அன்பு கோரிக்கை, நாமக்கல் கவிஞர் இல்லத்தில் அவரது திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை உடனேற்று மின்னல் வேகத்தில் அதற்கான திட்டங்கள் தீட்டி இன்று சிலை திறப்பை நிகழ்த்தி காட்டிய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாமக்கல் கவிஞர் இல்லத்தினரது மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். நன்றி ஐயா. சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சங்க பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் நினைவுத் தூணை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாவட்ட ஆட்சித்தலைவர், சிவகங்கை மாவட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஆஷா அஜித், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பேசுறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற ஒற்றை வரியில் உலகை கவர்ந்த சங்க பெருப்புலவர் கணியன் பூங்குன்றனார் நினைவு சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டியில் தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையால் நிறுவப்பெற்றுள்ள நினைவு தூணை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தங்கள் திருக்கரங்களால் இன்று திறந்து வைக்க மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ் பெருங்குடி மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் ஜீவாவுடன் சந்தித்து பேசிய சிராவயல் இடத்தில் அச்சந்திப்பின் நினைவாக ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்திற்கும் வீராங்கனை குயிலி அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் ராகினிப்பட்டி கிராமத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்குவேலி அம்பலம் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி கிராமத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள திருவுருவ சிலைக்கும் சுதந்திர போராட்ட வீரர் வெண்ணி காலடி அவர்களுக்கு தென்காசி மாவட்டம் நெல்கட்டும் சேவல் கிராமத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள திருவுருவ சிலைக்கும் அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி மக்கள் தொடர்பு சார்பாக நிறுவப்பட்டுள்ள சிலைகளை திறந்து வைத்து அமைக்கப்பட உள்ள சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.